ஹே ஹலோ டாக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அகலாதே ஆறு வீரோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இழுத்தடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அவங்களுக்கு இந்த பார்ட் புரியும். சரி, ஓகேடா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் நம்ம எதில் விட்டுருப்போன்னா, உங்கள் ஜிமின் உங்களை தேடி உங்களுக்காக பாசத்தோட காதலோட ஓடி ஓடி வந்துட்டுருப்பாரு. ஸோ அதில் தான் விட்டுருப்போம். இப்போ அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். பார்த்தா சொன்ன அட்ரஸில் போய் விசாரித்து அங்கேருந்து உங்களோட அட்ரஸ் கேதர் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கு தான் இப்போ வந்துட்டுருப்பாரு. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி, வீடெல்லாம் ரொம்ப காம்பேக்ட் தான். ஒரு 3 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவர் கையில் வச்சுருக்க அந்த அட்ரஸ் பார்த்துட்டு அந்த வீட்டு நம்பருக்கு முன்னாடி தான் வந்து நிற்பாங்க. பொறுமையாக ஜிமனோட கை அந்த டோரை நாக் பண்ணும். ஒரு குட்டி பாப்பா, அவளுக்கு ஒரு 5 years தான் இருக்கும். அவள் தான் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஜிமின் அவளே பார்க்குறா. அவள் பார்க்குறதுக்கு அப்படியே ஜிமினை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா. ஆனால் ஜிமினுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை அது அவரோட மினி ஜெராக்ஸ் தான்னு. அங்கிள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, யாரா யாருமாங்க யாரு? வயன் அப்படியே கையில் மாவு டப்பாவோட வந்து பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. மாவு டப்பாவை டக்குன்னு கீழே போட்டுடுறா. ஒரு கண நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே, என் சுவாசமும் நீதானே. விழி மூடினாய் நீயும் வருகிறாய், விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய். பிரிவினாய் நம்மை அறிகிறோம், அறிவதால் பின்பு இணைகிறோம். என் அன்பே, என் அன்பே, யாரம்மா? நீ ரூமுக்கு போ. அவளும் நீங்கள் சொன்னது கேட்டு உள்ளே போயிடுறா. நீங்கள் இங்கே என்ன இங்கே? கொஞ்சம் நான் சொல்கிறத கேளடி. பாருங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்க. எனக்கு என் பொண்ணு தான் எல்லாமே. ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்படி சொல்லாதடி. ஏண்டி இப்படி சொல்லி என்னை கொள்ற? ப்ளீஸ், நான் சொல்கிறத கேள்டி. ஒன்றும் கேட்கவும் வேணாம், சொல்லவும் வேணாம். தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. இனிமே என் வாழ்க்கையை நரகம் ஆக்காதீங்க, ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அப்போ இது என் குழந்தையா? இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் நான் சொல்லணும்? முதல்ல இங்கேருந்து போங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? அதான் அன்னைக்கு நான் கேரக்டர் சரியில்லாதவன்னு சொல்லி ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுனீங்களே. இப்போ சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஷோல்டரை போட்டு ஆட்டுவார். டக்குன்னு நீங்கள் அவர் ஃபேஸ் அவ்வளோ கிட்ட பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆவீங்க. சாரிடி, ஏதோ டென்ஷனில். சரி, அப்போ இது என் குழந்தையாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து கேட்பாரு. ஆமாம், ஆனால் இனிமேல் இங்கே வராதிங்க. எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. நீங்கள் என்ன அப்படி பேசினதுக்கப்புறம் முட்டாள் மாதிரி சாக போனேன். ஒரு பெரிய வரத்தை மறந்து நல்ல வேலை அந்த அண்ணா காப்பாற்றினாரு. ஏதோ தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படின்னு அவள் கையை பிடிக்க வர,
நீங்கள் அப்படியே அதை உதறி விட்டுறீங்க. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? என் மேலே உங்களுக்கு ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லைல்ல? ஒரு வார்த்தை என்னாச்சுன்னு கேட்டிங்களா? இப்போ எல்லாமே தெரிஞ்சு தாண்டி வந்துடுங்க. இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்டி. போதும், நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே வேணாம். இங்கேருந்து போங்க. எனக்கு என் புள்ள மட்டும் போதும். அன்னைக்கு நான் பட்ட வேதனை தெரியுமா? காதில் சொன்னதுலேருந்து நீங்கள் என்னை எப்போ கேட்டாலும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அன்னைக்கு என்கிட்ட என்னன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ்வளோ கேவலமாக பேசுது. இப்போ வந்து இங்கே நிற்கிறீங்க. ஆமாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். ஆனால் என்னோட யாராக வந்ததும் இந்த ஜென்மத்தில் நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. என் பொண்ணு தான் எனக்கு இனிமேல் உலகமே. ஏதோ கிடச்ச இந்த வேலையில் வர கொஞ்சம் காசை வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறோம். என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. கெஞ்சி கேட்குறேன், போயிடுங்க. இப்படி நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல ஜிமின் ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமலே போயிடுறாரு. என் கண்ணுக்குள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும், சொல்லே போதும். என் அன்ப மொத்தம் பிச்சாலே கோவம் வச்சு தச்சாலே இன்னும் வேணும், இன்னும் வேணும். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதலெல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஜிமினால் இன்னும் உங்களை மறக்க முடியல. வெளியே எங்கேயாச்சும் நின்று உங்களையும் பாப்பாவையும் தள்ளி நின்று பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போயிடுவார். இப்படியே ஒரு 3 நாள் போகுது. இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு யாராவது கூட்டிகிட்டு வரும்போது ஜிமின் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே போக ட்ரை பண்ணுறப்போ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. விடுங்க, பாப்பா இருக்கா. உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நாங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டோம். போயிடுங்க இங்கேருந்து. ஜிமின் அப்படியே ஒரு ஃபேக் ஸ்மைலோட ஸ்ட்ரைட்டாக அவங்க கண்ணை பார்த்து ஒரு ஷேக்கிங் வாய்ஸோட, ஒரு நிமிஷம் இதை படி அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே யாராவை ரெஃப்ரெஷ் பண்ணி தூங்க வச்சுட்டு அந்த லெட்டரை படிக்கிறீங்க. அன்புள்ள துணைவியே, என் ஆருயிர் வயன், நான் செஞ்ச தப்ப நீ மணிய மாட்டேன்னு தெரியுது. சரி, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி, சாகிற வர நீ தான் என் பொண்டாட்டி. நீ என் கூட சேர்ந்து வாழ்னாலும் உன்னை தவிர என் லைஃப்பில் வேறு பொண்ணு கிடையாது. இது அந்த சாமி மேலே சத்தியம். இனிமே உன் லைஃப்பில் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. உன்னை விட்டு நான் போகிறது சாகிறதுக்கு சமம். ஆனால் நான் டிசர்வ் பண்ண ஒரு முடிவு தான் இது. ஸோ கடைசி ஆசையாக ஒன்று கேட்குறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு போகிறேன். கிளம்புறப்போ வீட்டு வாசலுக்கு வரேன். அங்கே வெளியே என் பிள்ளைய வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நில்லு. ஒரு வாட்டி என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் ஆசை தீர பார்த்துட்டு போகிறேனே. வரண்டி. இப்படி உயிருடன் விட்டு பிரியும் ஜிமின். இதை படிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். டபுள் தாட் வருது. ஆனாலும் ஜிமின் கிட்ட போக மனசு இல்லை. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் பாப்பாவும் முழிச்சிக்கிறா. அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு டின்னர் சமைச்சு ஊட்டி விட்டு தூங்க போகிறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. உண்மையிலே திருந்தி வந்திருக்காரா இல்லை சும்மா சொல்கிறாரான்னு ஒன்றுமே புரியல. ஒரு 6 இயர்ஸ் முன்னே ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அந்த நைட் நடந்த அந்த இனிமையான விஷயத்தை பற்றி. அந்த சம்பவம் நடந்து ஸ்கைரா அவங்கள ஹாஸ்டலில் விட்டதும் டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேகமாக போய் வாமிட் எடுப்பீங்க. என்னென்னு புரியாமல் ஒரு மாதிரி தலை சுத்தம் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த மந்த் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னு. ஸோ டக்குன்னு ஜிம்மின் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கிட் வாங்கி கொடுத்துருப்பாரு, ப்ரெக்னென்சி கிட்டு. அதை எடுத்து செக் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும்.
உங்கள் காதலுக்கு அந்த கடவுள் கொடுத்த ஒரு பரிசு உங்கள் வயிற்றில் இருக்குது. நீங்கள் 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா அதே அன்னைக்கு ஜிமின் பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி அழகாக கிஃப்ட் ரேப் பண்ணி காலேஜுக்கு கிளம்புனது தான். மனசு நொந்து போய் நடப்பணமாக அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வேகத்தில் சாக போயிருப்பீங்க. நல்லபடியாக பார்த்து காப்பாற்றுனதுனால 2 உசுரும் பொழைச்சிக்கிச்சு. அப்படியே உங்கள் வயிற்றில் கை வச்சு தடவிட்டு இவளுக்காகவாவது இனிமேல் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் பார்த்தாவோட உதவியோட சிங்கப்பூர் வந்து மாலில் சேல்ஸ் கேர்ள் ஆகியிருப்பீங்க. அப்புறம் பார்த்தாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் லக்ஷோட ஹெல்ப்பில் அங்கே அவள் தங்கியிருந்த அதே காம்பேக்ட் அப்பார்ட்மெண்ட்டில் கம்மி ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பீங்க. நீங்கள் லக்ஷோ கிட்ட வாங்கின ஒரே சத்தியம், என் ப்ரெக்னென்சி பற்றி இந்தியாவில் யாருக்கும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்க்கா. ஸோ அதனால் லக்ஷுவும் பார்த்தா கிட்ட கூட அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. லக்ஷு ரொம்ப தங்கமான ஒரு பொண்ணு. உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் உங்களை ஃபுல்லாக கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்கள் இப்போ 8th மந்தில் ஒர்க் வந்திருப்பீங்க. ஆனால் லக்ஷு உங்களை போக விடாமல் ரொம்ப கம்பல் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 மந்தாவது இங்கே இரு, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அவங்க பேச்சுக்கு மதித்து ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அப்படியே அழகாக பாப்பாவும் உங்களுக்கு பிறந்திருக்கும். அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அப்படியே அந்த மூன் மாதிரி இருக்கும். அதனாலேயே அவளுக்கு யாரான்னு பேர் வச்சுருப்பீங்க. அவள் பார்க்க அப்படி ஜிம்முன்னு உரிச்சு வச்சுருப்பா. உங்கள் கண்ணில் அவ்வளோ கண்ணீர். சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அந்த மூமெண்ட் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் பொண்ணு நல்லா பார்த்துக்கணும், இனிமேல் போனது போகட்டும், என் தங்கத்துக்காக இனிமேல் நான் வாழ போகிறேன், வேறு யாரும் வேண்டாம், நானும் என் பொண்ணும் எனக்கு போதும் யாரா. அப்படியே யாராவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவளை நீங்கள் அப்படியே செஸ்ட்டோடு அணைச்சிருப்பீங்க. லக்ஷுவும் அவங்க ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு உங்களை பார்ப்பாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 4 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் லக்ஷு சொல்ல கேட்காம வேலைக்கு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒர்க் பண்ண பிளேஸில் மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு இந்த 5 month காசு வந்திருக்கும். பட் இதுக்கு மேலே சுத்தமாக உங்கள்கிட்ட காசு இருக்காது. ஸோ அதனால் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. லக்ஷுவும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க. அங்கேயே அந்த ஷாப்க்கே பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாப்பாவை வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கும் பார்த்துட்ருப்பீங்க. டைமுக்கு பால் கொடுத்துருவீங்க. உங்களோட கூட பார்க்குற அந்த ஒர்க் மேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க. தென் இப்போது யாராக்கு ஒரு 6 months இருக்கப்போ லக்ஷுக்கும் பார்த்தாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். லக்ஷு உங்களை ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கூப்பிட்ருப்பாங்க. பட் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. ஃபையன், எனக்கும் பார்த்தாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நீ கல்யாண டைமில் கூட எங்கள் கூட இருக்க மாட்டியா, ப்ளீஸ் வா ஃபையன். இல்லைக்கா புரிஞ்சுக்கோங்க, நான் வரல அப்படின்ட்டு ரொம்ப அடமெண்ட்டாகவே சொல்லியிருப்பீங்க. எப்படியோ லக்ஷுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு டியர்ஃபுல் குட் பாயோட லக்ஷுவும் கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது, இயர்ஸ் பாசஸ். யாராக்கு இப்போது 3 years இருக்கும்போது ப்ளே ஸ்கூலில் விட்டுருப்பீங்க. அது 3 PM முடிஞ்சிடும். போய் கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஒர்க் பிளேஸில் அவளை வச்சுப்பீங்க. உங்கள் ஒர்க் முடிய 7 ஆகிடும். அதுக்கப்புறமா தான் 2 பேரும் வீட்டுக்கு போவீங்க. யாரா அப்பாவை பற்றி கேட்டால் எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவீங்க. இப்படி தான் உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் போயிருக்கும். இது எல்லாத்தையும் நினச்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் யாரா தூங்கிட்டு இருப்பா, அவளை பார்த்து அப்படியே அவளை ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரியே உங்களுக்காக உங்களை பார்க்க பாப்பாவையும் பார்க்க ஜிமின் வராரு. உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்களும் அப்படியே கேஷுவலாக நிற்கிறீங்க. இன்னும் யாராக்கிட்ட ஜிமின் தான் அப்பான்னு சொல்லலை.
உங்ககிட்ட ஏதோ ஜிமின் கொடுக்கறதுக்காக ரோட் கிராஸ் பண்ணி அப்படியே உங்களையும் பாப்பாவையும் பார்த்து வராரு. அப்படியே ஒரு கார் வந்து ஜிமினை சும்மா அப்படியே அடித்து தூக்கி போடும். அவன் அப்படியே பறந்து போய் விழுவான். அதை பார்த்த உங்களுக்கு உயிரே கையில் இல்லை. அப்படியே யாராவது கூட்டிகிட்டு அவன்கிட்ட போவீங்க. அப்படியே ஜிமினோட ஹெட்டில் கையிலலாம் செம்ம பிளட்டு வரும். அவரை தூக்கி அப்படியே உங்கள் மடியில் போட்டுட்டு உங்களே அறியாமல் உங்கள் கண்லேருந்து ரொம்ப அழுதுட்ருப்பீங்க. அழுகையாக வரும். இப்போ உங்களே அறியாமல் நீங்கள் பொறுமையாக மாமா அப்படிங்கிற வார்த்தை வரும். மாமா என்னாச்சு? கண்ணு தர உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆம்புலன்ஸும் வருது. இப்போ அவர் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அங்கே உள்ளே வச்சு. ஜிமின் அவர் ஐஸை திறக்க முடியாமல் திறந்து உங்களை பார்த்து அவரோட லோ வாய்ஸில், வயன் இது போதும்டி, எங்க இதை கேட்காம செத்துருவானோன்னு பயந்துட்டேன். ஆனால் இப்போது நிம்மதியா அதுவும் என் பொண்டாட்டி மாடியில் சாகிறத நினச்சாலே ரொம்ப சந்தோஷமா. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நான் உங்களுக்கு ஏற்றவாக விட மாட்டேன். எனக்கு நீங்கள் வேணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மறுபடியும் எங்களானாத விட்டுறாதீங்க. ஜிமின் அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படியே மயங்கியிருப்பார், அன்கான்சியஸ் ஆகிருப்பார். நீங்கள் ஜிமினோட கன்னத்தில் அப்படியே டேப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே வெளியே உட்காந்து முட்டி போட்டு பயங்கரமாக கதறி அழுகிறீங்க வாயை மூடிட்டு. விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதல் எல்லாம் கூட்டி காத்து தாரனா. ஓட ஓட நான் மேலே சாஞ்சுக்க தீர தீரவும் தோடலையா. யாராவும் அழுதுட்டே உங்ககிட்ட வந்து கேட்குது, அம்மா ஏன் அழுற? அந்த அங்கிள் யாரு? அவரு நம்ம அப்பா. அப்பா மாதிரி அப்பா. இதை மட்டும் சொல்லிடுறீங்க, மற்ற எதுவுமே சொல்லலை. இதை மட்டும் சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. யாராவும் அதுக்கு மேலே அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்பா கிடச்சிட்டாருன்னு சந்தோஷமாக இருக்கா. இப்போ அப்படியே டாக்டரும் வராரு. டாக்டர் டாக்டர் அவருக்கு இப்போ அப்படி இருக்கு? அவர் நல்லா இருக்கார்ல? அவருக்கு எதுவும் ஆகலைல்ல? ஐம் சாரி, அவர் இப்போது கோமாக்கு போயிட்டார். என்ன சொல்கிறீங்க? அப்படின்ட்டு உங்களுக்கு உயிரே இல்லை. இப்போ அப்படியே ஜிமினை பார்க்க தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க ஓடி. அவர் போய் அவன் நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. மாமா மாமா, இன்னும் எவ்வளோ நாள் என்ன நீங்கள் இப்படி பாடாப்படுத்துவீங்க? இத்தனை நாளும் நானும் உங்களை தப்பாக புரிஞ்சிருக்கிறேன், நீங்களும் என்ன தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க. இப்போ எல்லாம் கூடி வர நேரத்தில் என்னை விட்டு போயிடாதீங்க மாமா. நம்ம குழந்தைகிட்ட அப்பா இத்தனை நாள் ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்தாங்கன்னு மாமா, இவரு தான் உன் அப்பா அப்படின்னு நான் உரிமையாக சொல்ல முடியும். எனக்கும் பாப்பாக்கும் இப்போ நீங்கள் மட்டும்தான் மாமா. பாருங்க, ஒழுங்காக வந்துடுங்க, எல்லாட்டி நானும் உங்கள் கூடவே வந்துடுவேன். இப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே சொல்ல ஜிமினோட ஃபிங்கர்ஸ் லைட்டாக அசைறதை நோட் பண்ணுறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ஷாக்கு.
வேகமாக டாக்டரை சத்தமாக கூப்பிடுறீங்க. அவரும் உள்ளே வராரு, வந்து செக் பண்ணுறாரு. இப்போ டாக்டர் தான், மேம் திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். இவ்வளோ சீக்கிரமாக கண் முழிச்சிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. காட் இஸ் கிரேட். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இவரை லைட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா ஜிம்மின் ஆல் ரைட்னு டாக்டர் சொல்ல நீங்களும் இப்போது உள்ளே போவீங்க யாரா பாப்பாவை கூட்டிகிட்டு. மாமா இப்போ எப்படி இருக்கீங்க? ஓகே தானே நீங்கள்? இந்த வார்த்தையை வாயிலிருந்து கேட்காம நான் செத்துருவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன்டி. இப்போ நான் செத்தா கூட அப்பா இன்னொரு முறை என்னை விட்டு போகிறேன்னு சொன்னா உன்னை அவ்வளோதான் அடிச்சிடுவேன். அப்பாவை மன்னிச்சிரு. அம்மாவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன்னையும் ரொம்ப தனியாக விட்டுட்டேன். மாமா போதும். இது வரைக்கும் நமக்குள்ளே இருந்த தப்பான புரிதல்கள் இனி எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. உங்களை விட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். ஏ அழாதடி. என்னால் அழுத வரைக்கும் போதும். இனி எனவும் யாருமே இல்லை, நீயும் நம்ம பொண்ணு மட்டும்தான். வாங்குங்க. எப்படி சொல்லிட்டு உங்களையும் யாரை பாப்பாவும் அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. டைட்டாக, ரொம்ப டைட்டான ஹக்கு. யாரை பாப்பாவும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இப்படியே ஒரு லவ்லியான அழகான மூமெண்ட் போகுது. இத்தனை நாள் உங்களை சுற்றி இருந்த அந்த கருமேகங்கள் விலகி ஃபுல்லாக இப்போ ரெயின்போ தான். சந்தோஷம் மட்டும் இனி உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கே 2 பேர் வராங்க. அது யாருன்னா பார்த்தாவும் லட்சுமம் தான். 2 பேரும் சர்ப்ரைஸாக பையனை பார்க்க வந்திருப்பாங்க. அங்கே வந்து நெய்பர்ஹுட்டில் விசாரித்து எல்லாம் தெரிஞ்சு இங்கே வந்திருப்பாங்க. டேய் பார்த்தா, நீ இல்லைனா என் பொண்டாட்டியை நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்டா. நீ மட்டும் இல்லைனா என் குடும்பம் நீ கிடச்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐயோ மச்சான், இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்த பிரச்சனை. ஃப்ரீயாக விடுங்க. அதான் இப்போது தங்கச்சியை புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க. அப்போது யாரை அப்படியே உங்களை பார்த்து, அம்மா இப்போ வச்சும் நான் கேட்டுட்டு கொடுப்பியா? இத்தனை நாள் நான் கேட்டேன், நீ என்ன சொல்லுவ? அப்பா வந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லுவேல்ல. அதான் அப்பா வந்தாச்சுல்ல, இப்போ வச்சும் எனக்கு கூட, எனக்கு அது வேணும். அப்போ ஜிமின் அப்படியே க்யூட்டா யாராவை பார்த்து, என் தங்கம் என்ன கேட்டுச்சு அப்படி? அப்பா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தம்பிகள் கூடவும் தங்கச்சிகள் கூடவும் ஜாலியாக விளையாடுறாங்க. நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அதான் அம்மா கிட்ட கேட்பேன் ஒரு தம்பி பாப்பா வேணும்னு. பட் அம்மா அப்பா வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதான் இப்போ நீ வந்துட்டல்ல, இப்போ தம்பி பாப்பா வந்துடுவானா? சும்மா இருடி, வாயை வச்சுக்கிட்டு. அப்படியே பார்த்த சிரிச்சுக்கிட்டே, யாரா குட்டி, ஒன்றும் இல்லை 4 பாப்பா கூட கொடுப்பாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும். என்ன மச்சான், ரெடியா? அப்படியே எல்லாரும் சிரிக்க, பையனுக்கும் ஜிமினுக்கும் வெக்கம் பறக்க, அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக போகும். ஒரு 2 months அப்புறம் இந்தியாவில் ஒரு கிராண்ட் வெட்டிங். உங்களுக்கும் ஜிமினுக்கும் தான் கல்யாணம். யாரா அப்படியே அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்பா. அந்த இடம் ஃபுல்லாக சந்தோஷம் நிரம்பி இருக்கும். அப்படியே கெட்டி மேலே ஒலிக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண ஜிமினும் உங்களுக்கு தாலி கட்டுறாரு. கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸோட 2 பேரும் எல்லா பூஜையும் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஆரத்தி எடுத்து உங்களை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கேப், உங்களோட வெட்டிங் நைட்.
ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக பால் சொம்போடு உள்ளே போகிறீங்க. ஜிமின் கிட்ட அப்படியே கொடுக்குறீங்க. அதை வாங்கி வச்சுட்டு ஜிமின் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழக ஆரம்பிச்சிருவார். மாமா என்ன ஆச்சு? இல்லடி, என்னதான் உன்னை விரட்டினாலும் உன்னை மறக்க முடியல. அப்போவே எனக்கு தோணுச்சு உன்னை வந்து பார்க்கணுன்னு, உன்கிட்ட பேசணுன்னு. ஆனால் இந்த ஈகோ என்னை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிருச்சு. ஸோ உன்னையும் நம்ம பிள்ளையும் ரொம்ப காயப்படுத்திட்டல. மன்னிச்சிடுறி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகும்போது கூட நம்ம பொண்டாட்டி ஒரு முறையாவது மாமான்னு சொல்ல மாட்டாளா, யாரா என்ன அப்பான்னு சொல்ல மாட்டாளான்னு இப்போ அவ்வளோ சந்தோஷம் என்கிட்ட. இப்படியே செத்து போயிட்டா கூட. அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கக்குள்ள உங்களோட கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸோட அவரோட காலரை கிராப் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவரும் டீயர்ஸோட உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவங்க பல வருஷம் கழித்து உங்களோட லவ்வை ஒன்று சேர்த்து ஒரு அழகான லவ் மேக்கிங் நடக்குது. பாட்டி யூடி, ரொம்ப மிஸ் பண்ண உன்னை. I love you. I love you always. I love you always, Mama. I love you, dear. I love you always. விட்டு போக மாட்டேன் டி, இனிமேல் உன்னை போக விட மாட்டேன். நானும் போக மாட்டேன், அவங்களையும் விட மாட்டேன். பொன்னாடி, I love you, dear. மை அகலாதே ஆறு உயிரே. லவ் யூ டி அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படியோ போகிறத இவங்களோட லைஃப் ஒரு நல்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி ஒரு அழகான எண்ணியோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தா தான் எனக்கு தெரிய போகுது. நான் ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக. அண்ட் அகெயின் ஸோ சாரி இதை லேட் பண்ணதுக்கு, என்னை மன்னிச்சிருங்க. ஐ திங்க் லேட் பண்ணதுக்கு இந்த ஸ்டோரி வருது, ஆனால் என் வாய்ஸ் ஒரு வருத்தாதுன்னு தெரில. எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்த வாய்ஸ்லாம் ஏதோ காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. நானும் கேட்கல, இனிமேல் தான் கேட்கணும் வேறு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டோரியிலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சதோ, எந்த மூமெண்ட், எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சதோ அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் அது ரொம்ப அழகான ஒரு காவிய கதை தான் சொல்லணும். அதில் ட்ரஸ்ட் அது ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த ஈகோ, கோபம், டென்ஷன், அப்புறம் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், சண்டை, எதுவாக வேணால் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மத்தியிலும் ஒன்றே ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த பர்சன் நான் லவ் பண்ணுறேன், இந்த பர்சன் எனக்கு வேணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். உங்கள் கண்ணு முன்னாடி அது எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பர்சனுக்காக ஓடி போவீங்க. ஸோ அந்த விஷயத்த நான் இங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ஜிமின் எப்படி வயனை லவ் பண்ணுறாரு, வயன் போனதுக்கப்புறம் கூட வேறு எந்த பொண்ணையும் பார்த்துருக்க மாட்டார். ஈவன் வயனோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஜிமின் எப்படி வயனை தேடி போனார், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. வயன் மட்டும் என்ன சும்மாவா, அவளோட காதலுக்கு கிடச்ச அந்த பரிசு, அந்த அடையாளத்தை எவ்வளோ அழகாக வளர்த்துருப்பா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணுன்ட்டு அவ்வளோ அழகாக கேர் பண்ணியிருப்பா. என்ன தான் வயனுக்கு ஜிமின் மேலே கோவம் இருந்தாலும், ஆனால் ஜிமினுக்கு ஒன்றுனா அவள் துடிச்சு போகிறது பார்த்தீங்களா, அதில் தெரிஞ்சுதுங்க அவளோட லவ் ரொம்ப பியூரான ஒரு லவ்ங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு இந்த ஸ்டோரி நிஜமாலே சொல்கிறேன், எனக்கு இது ரொம்ப பர்சனலி ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி கொடுத்த ஷாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னை நம்பி என்கிட்ட கொடுத்தீங்க. இதை நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் கேட்டுட்டு சொல்லுங்கள். சரிடா, ஓகே, சூன் நான் மறுபடியும் ஜிமின் நான் ஒன் ஷாட்டோட வரேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கலாம். லவ் யூ, சராங்க, பாய், இஷ்கியோல்டா.